ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சூப்பு நிறைய மசாலாலாம் போட்டு எவ்வளோ ஈஸியாக சுவையாக நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி கழுவுன செகண்ட் தண்ணி தேர்டு தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவைப்படும்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். போனுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி கோல்டு எல்லாத்துக்குமே நல்லது மட்டன் சூப்பு. இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்ச தண்ணியை நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூட நீங்கள் கொஞ்சம் எலும்பு இந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். அந்த கொழுப்பு கூட இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட வேண்டியது மட்டும்தான். இது எல்லாத்தையும் ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஒரு இலை போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் 2 பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மசாலா வாசனையோட சுவையாக இருக்கும். ஒரு இலையும் போட்டுக்குங்க. இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்லாம். இதை நீங்கள் சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே மசாலாலையும் போட்டிருக்கிறோம். இது கூட சேர்த்து போடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மட்டன் சூப்புக்கு மசாலா சேர்க்குறோமோ அவ்வளோ காரசாரமான சூப்பு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம தக்காளி ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம், அதனால் இப்போ தேவையில்லை. இதை நல்லா வதங்கின உடனே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற மட்டன் தண்ணியும் 2-3 பீஸும் போட்டுக்கிறோம் நம்ம சூப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி. இந்த அரிசி கழுவுன தண்ணியில் தான் சத்தே இருக்குது. சூப்பராக இருக்கும். மட்டன் சூப் கூட சேர்த்து நம்ம சூப்பு செய்யலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டாக, அதையும் சேர்த்துக்கிறோம். அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா மட்டன் சூப்பு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிடுங்க. தூவினதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா மட்டன் சூப்பு ரெடி ஆகிடும். ஹோட்டல்லாம் போனோடனே சூப்பு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த சுவையிலேயே இருக்கும். இது வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ஹோட்டலில் செஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை அவ்வளோ ஒரு எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டும். நல்லா கொதிக்க விட்டணும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூடு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம இது கூட கிரேவி வச்சு தொட்டு சாப்பிடலாம். சூடாக அப்படியே குடிக்கவும் செய்யலாம். நம்ம இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுவையான மட்டன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா குக்கிங் ஆகும். அந்த பச்சை நெடி இருக்காது. நல்ல சுவையான மட்டன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.